விருச்சிக ராசினியர்களுக்கு இதுவரைக்கும் குரு பகவான் நமக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மாறும் பொழுது 9ஆம் இடத்திற்கு வந்துகிறார். ஸோ பாக்கியத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் 1 வருட காலம் உங்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஏப்ரல் மாதம் வரைக்குமே உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல பீரியடு. ஸோ வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் கையாளுவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வருடத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேலை வாய்ப்புகளை நீங்கள் புத்திசாலித்தனமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்களில் அதாவது வேலை, வியாபாரம், புதிய நட்புகள், இந்த மாதிரியான விஷயங்களில் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்ளலாம். முகம் தெரியாதவர்களிடத்தில் கடன் வாங்குவதோ அல்லது மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதிலையும் சில எச்சரிக்கைகள் உங்களுக்கு தேவை. ஜனவரி மாதம் முதல் இந்த மே மாதம் வரைக்கும். ஜூன் மாதத்திற்கு மேல் குரு பகவானின் மாற்றம் உங்களுக்கு நன்மையை தரும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல வகையான சில குழப்பங்கள் வாழ்க்கையில் வரலாம். குறிப்பாக காதல் விவகாரத்தில், திருமண விஷயங்களில். ஸோ இதில் முடிவெடுக்கணும் அப்படின்னா ஜூன் மாதத்திற்கு மேலே முடிவெடுக்கிறது நல்லது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 சாதகமாக இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் இது எல்லாமே சாதகமான மாதங்கள் தான். ஸோ வண்டி வாகனங்கள் வாங்கிறது, விற்கிறது இது எல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சில மனதில் குழப்பங்கள் அவ்வப்போது வரும். அதனால் சந்திர பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் மகா பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுங்கள். ஸோ மகா பெரியவாளினுடைய சன்னிதானத்திற்கு சென்று காஞ்சிபுரத்தில் அனுஷத்தில் அவரினுடைய பூஜைகளில் நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு விருச்சிக ராசினியர்கள் மகா பெரியவாளுக்காக விரதம் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. அதை தவிர நீங்கள் அடிக்கடி ஒரு கோயிலுக்கு போய் பார்க்கணுன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயமும் மாங்காட்டில் இருக்கக்கூடிய காமாட்சியும் அவ்வப்போது சென்று வணங்கலாம்.